டாட்டூ போடுறவங்க ஓகே. பட் வந்து ரொம்ப இது மாதிரியா ஒரு எக்ஸ்ட்ரீம் நம்ம பாடியை கட் பண்ணிக்கிறது, இது மாதிரிலாம் பண்ணுறது வந்து பார்க்கும்போது, ஒரு டாக்டராக பார்க்கும்போது இவங்க மனநிலையில் ஒரு சில மாறுதல்கள் இருக்கலாம். அதாவது ஒரு 100 பேரில் ஒருத்தருக்கு தான் இந்த மாதிரியெல்லாம் தோணும். நாக்கு கட் பண்ணி 1 சென்டிமீட்டர் 1.5 சென்டிமீட்டருங்கிறது ஒரு ½ இன்ச் 3/4 இன்ச் ஒரு ½ இன்ச் கிட்டத்தட்ட வந்து நாக்கை கட் பண்ணி 2 பக்கமும் அந்த டாட்டூ போட்டிருக்காங்க. பேச்சு ஷியோராக பேச்சு வந்து அஃபெக்ட் ஆகும். பர்டிகுலர்லி தமிழ் உச்சரிப்பு கட்டாயமாக பாதிக்கப்படும். அப்போ ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கும், நாக்கில் ரொம்ப ரத்த ஓட்டம் இருக்கும், அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ வந்து அந்த இடத்துல ஒரு ஆப்ரேஷன் ஒரு அன்ட்ரெயின்டு பர்சன், ஒரு மெடிக்கலி அன்ட்ரெயின்டு பர்சன் பண்ணுறது வந்து இட்ஸ் டெஃபினெட்லி நாட் அக்செப்டபிள். எந்த ஒரு சின்ன ஒரு ப்ரொசீஜர் பண்ணுறதா இருந்தாலும், அதாவது இப்போ ஒரு லோக்கலாக இப்போ கையில் இருக்குது அந்த மாதிரிலாம் இருக்குன்னா நம்மளே ஒரு சின்ன ஒரு அதாவது மரத்து போகக்கூடிய மருந்து நம்ம கொடுக்கலாம், ஒரு டாக்டராக நான் கொடுக்கலாம். பட் ஒரு மொத்தமாக தூங்க வைக்கக்கூடிய ஒரு மயக்கம், ஐவி செடேஷன் சொல்கிறது, இல்லைனா ஒரு முழு மயக்கம் ஜெனரல் அனஸ்தீசியாலாம் டெஃபினட்டாக அந்த மயக்க டாக்டரை தான் கொடுக்கணும். மற்றவங்கெல்லாம் கொடுக்கவே கூடாது. ஸோ அந்த இடத்துல வந்து போய் பச்சை குத்துறதெல்லாம் வி டோன்ட் அட்வைஸ். Definitely there is a chance of infection. ஸோ அவுட் சைட் ப்ரெக்னன்சி கூட கையில் போட்டுக்கிறதெல்லாம் இட்ஸ் அக்செப்டபிள். ஸ்டில் எங்கே போட்டாலுமே நமக்கு அலர்ஜி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கணும். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். வணக்கம் டாக்டர். வணக்கம். இன்ஸ்டாகிராமில் சோஷியல் மீடியாவில் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம என்ன பண்ணாலுமே அதை போஸ்ட் பண்ணுறது இப்போ ஒரு வழக்கம் ஆயிடுச்சு. அந்த வகையில் ரீசெண்டாக ஏலியன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பலராலும் ரொம்ப ட்ரெண்டிங்காக அறியப்பட்டார். அவர் திருச்சியில் இருக்கார். அவர் தன்னுடைய நாக்கை பிளவுபடுத்தி டாட்டூ மாதிரி போட்டு உடல் முழுக்கும் நிறைய டாட்டூ போட்டிருக்காரு. ஆனால் இந்த முறை நாக்கை பிளவுபடுத்தி அதை சோஷியல் மீடியாவில் வைரலுக்காக போட்டிருக்காரு. அது வைரல் ஆகி அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி டாட்டூ அப்படிங்கிறத தாண்டி நம்மளுடைய உடலில் வந்து நம்ம ஒரு சில மாடிஃபிகேஷன் பண்ணுறது, அதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு உடல் நலத்திற்கு கேடா இருக்கு? ஆக்சுவலாக இந்த மாதிரி விஷயங்களை வந்து இப்போ நம்ம சோஷியல் மீடியாவில் வர்றது வந்து 2 விதம். ஒன்று வந்து இது மாதிரியான இன்க்ளினேஷன் இருக்கிறவங்க, அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும். இன்னொன்று வந்து இதை எப்படி வந்து ஸ்டாப் பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க தெரியாது நமக்கு. ஸோ அப்போ அதாவது மக்களுடைய கவனத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்டாப் பண்ணலாம். ஏன்னா மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ்க்கு தெரியாமல் இதெல்லாம் குழந்தைங்க செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ நம்ம உடலில் டாட்டூ போட்டுக்கிறது ஓகே. பட் அந்த டாட்டூவையே வந்து நம்ம உறுப்பை செதைச்சு அது மேலே டாட்டூ போடுறதுன்றது ஒரு ஆரோக்கியமான ஒரு மனநிலையே காமிக்கலை. நார்மலாக வந்து டாட்டூ போடுறவங்க ஓகே. பட் வந்து ரொம்ப இது மாதிரியாக ஒரு எக்ஸ்ட்ரீம் நம்ம பாடியை கட் பண்ணிக்கிறது, இது மாதிரிலாம் பண்ணுறது வந்து பார்க்கும்போது, ஒரு டாக்டராக பார்க்கும்போது இவங்க மனநிலையில் ஒரு சில மாறுதல்கள் இருக்கலாம். அதாவது ஒரு 100 பேரில் ஒருத்தருக்கு தான் இந்த மாதிரியெல்லாம் தோணும். நாக்கு கட் பண்ணி அதில் வந்து 100 பேரில் ஒருத்தர் கூட நான் ரொம்ப இப்போ 100 பேர் டாட்டூ போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 100 பேரில் ஒருத்தருக்கு தான் இந்த மாதிரி நாக்கை கட் பண்ணி அப்படி போடுற அளவுக்குலாம் வந்து தோணும். இப்போ நம்ம வந்து ஒரு ஊசி போடுறதுக்கே எல்லாம் நம்ம நினைக்கிறோம் நார்மலாக இருப்பாங்கன்னு. ஆனால் ஒரு இன்ஜெக்ஷன் போடுறதுக்கே என்ன பண்ணுவாங்க, பயப்படுவாங்க. ஊசி போட வலிக்கும். காமனாக மனுஷனுக்குரிய பயம். அப்போ ஒரு நாக்கை கட் பண்ணி அது மேலே டாட்டூ வேற போட்டுக்கிறாங்கன்னா அப்போ யோசிச்சு பாருங்க எவ்வளோ பெயின்ஃபுல் ப்ரொசீஜர் இது. ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறோம், இல்லை ஒரு சர்ஜரி பண்ணோன்னா எதுக்கு நம்ம பண்ணுறோம்? அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அதை தீர்க்கறதுக்காக பண்ணுறோம். நம்மளாவே புதுசாக ஒன்று உருவாக்கிக்கிறதுக்காக ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்றது இட்ஸ் டூ மச். ஸோ அந்தளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக ஒருத்தவங்க போகிறாங்க அப்படின்னா அவங்க நார்மல் மனநிலையிலேருந்து டெஃபினட்டாக மாறுபட்டவங்களாக தான் நாங்கள் பார்ப்போம். அதோட இப்போ ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் ஒரு ஒர்க் இருக்குது நம்ம உடம்புல. பார்த்திங்கன்னா அப்படி வந்து நாக்குக்கு என்னென்ன வேலை இருக்குன்னு பாருங்கள். நம்ம நீங்களே சொல்லுங்கள். இப்போ நாக்கு அப்படின்னு எடுத்தோம்னா நம்ம என்ன வேலையில் அதுக்கு இருக்குதுன்னு நம்ம நினைப்போம்? சென்ஸ் ஆஃப் டேஸ்ட் முக்கியமாக. ஸோ நாக்கில் பட தான் நமக்கு வந்து ருசி. அந்த ருசின்றதை வச்சு தான் நமக்கு வந்து பசியோடைய இதுவே வந்து நம்ம நினைக்கிறோம். ஸோ அப்போ அந்த ருசின்றது இம்பார்ட்டன்ட். அப்புறம் வேற என்ன நாக்கினுடைய வேலைகளாக நீங்கள் நினைக்கிறீங்க? பேச முடியும் நம்மளால. முக்கியமாக பேச்சு, நாக்கு தான் வந்து பேச்சுக்கு வந்து முக்கியம். அதுக்கப்புறம் உணவை வந்து அரைக்கிறது, வாயில் வச்சு உணவினுடைய ஒரு முதல் படி டைஜஷன், ஜீரணத்தினுடைய முதல் படி எங்கே ஆரம்பிக்குது? வாய்க்குள்ளே தான் ஆரம்பிக்குது. ஸோ அப்போ அந்த பற்களுக்கு ஒவ்வொரு சைடாக தள்ளி, இப்போ நம்ம கிரைண்டரில் எப்படி மாவு அரைக்கிறோம் அதே மாதிரி நம்ம வாயில் அந்த உணவை அரைக்கிறதுக்கு 2 பக்கமும் உணவை தள்ளி சரி பண்ணி திரும்ப கொண்டு வந்து அதை விழுங்குறதுக்கு ஸ்வாலோயிங், அது வரைக்கும் தேவையானது நாக்கு. ஸோ அப்போ இத்தனை வேலை வந்து நாக்கு செய்யுது.
இன்னொரு ஒரு முக்கியமான வேலை எங்களுடைய ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா, முக்கியமான சில மருந்துகள் இப்போ ஹார்ட் அட்டாக் சடனாக ஒருத்தருக்கு பெயின் இருக்குது அப்படின்னா, சினிமாலெலாம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாத்திரையை வந்து அந்த வலி குறையக்கூடிய மாத்திரை, ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தக்கூடிய மாத்திரையை டக்குன்னு நாக்கு கடியில் வைப்போம். ஏன்னா நாக்கு கடியில் வைக்கிறப்ப சர்ன்னு அது பிளட்டில் ஏறி அவங்களுக்கு வந்து இமீடியட்டாக ரிலீஃப் கிடைக்கும். இப்போ சில பெயின் கில்லர்ஸ் கூட அந்த நாக்கு கீழே வைக்கிற மாதிரி வந்திருக்கு. ஸோ இதெல்லாமும் நம்மளுடைய நாக்கினுடைய வேலைகள் தான். ஸோ அப்போ இத்தனை வேலை அந்த நாக்குக்கு இருக்கும்போது அந்த உறுப்பை போய் நம்ம வந்து சிதைக்கிறது எப்படி ஒரு புத்திசாலித்தனமாக இருக்க முடியும்? இது ஒரு ஒரு சரியான ஒரு பாதையாக எனக்கு தெரியல. அதோட ஸ்பீச்சில் பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழில் பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம கஷ்டப்படுவோம். ஒரு சில வார்த்தைகளை கரெக்டாக உச்சரிக்கிறதுக்கு கஷ்டப்படுவோம். அது ஏன் நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னா, அந்த நாக்கினுடைய அசைவு கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் அந்த எழுத்தை வந்து நம்மளால் சரியாக உச்சரிக்க முடியும். அந்த ஒரு எழுத்தை நம்ம சரியாக உச்சரிக்கலைன்னா அர்த்தம் வந்து மொத்தமாக அதனுடைய பொருளே வந்து மாறி போயிடும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, வல்லினம் இடையின ரா இருக்குது, அதே மாதிரியே நா இருக்குது, இல் முக்கியமாக. இப்போ வந்து செவுத்துல ஓடுறது பள்ளி, அதே ஸ்கூலுக்கு போகிறது பள்ளி, 2 இருக்கு இல்லையா? அந்த லாவை எப்படி நீங்கள் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவீங்க? நாக்கினுடைய நுனி போய் நம்மளுடைய ஃப்ரண்ட்டில் இருக்கிற பல்லுடைய மேலெண்ணத்தை போய் லைட்டாக டச் பண்ணணும், நாக்கினுடைய நுனி. அப்போ தான் நீங்கள் வந்து பள்ளி, செவுத்துல ஓடுற பள்ளியை நீங்கள் உச்சரிக்க முடியும். இந்த இடத்துல படணும், அப்போ பள்ளி அப்படின்னு சொல்லுவோம். அதே அந்த நாக்கு மடங்கி அந்த நாக்கினுடைய நுனி மேலே போய் சென்டர், நம்ம மேலெண்ணத்தோட மேலே சென்டரில் போய் டச் பண்ணும்போது பள்ளி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த நுனி நாக்குக்கு எவ்வளோ முக்கியம் பாருங்கள். ஒரு வார்த்தையே நம்ம தவறாக உச்சரிப்போம், அந்த நாக்கினுடைய நுனி நாக்கு கரெக்டாக இல்லைன்னா. அப்போ ஒரு நாக்கு இவ்வளோ பெரிய, கிட்டத்தட்ட நான் பார்த்தேன் பேப்பரில், ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1 சென்டிமீட்டர் 1.5 சென்டிமீட்டர் நீளத்துக்கு நாக்கை வந்து நடுவில் கட் பண்ணியிருக்காரு. இன்னும் சென்டிமீட்டர் 1.5 சென்டிமீட்டருங்கிறது ஒரு ½ இன்ச், 3/4 இன்ச், ஒரு ½ இன்ச் கிட்டத்தட்ட வந்து நாக்கை கட் பண்ணி 2 பக்கமும் அந்த டேட்டு போட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஒன்று பேச்சு, ஷியோராக பேச்சு வந்து அஃபெக்ட் ஆகும். பர்டிகுலர்லி தமிழ் உச்சரிப்பு கட்டாயமாக பாதிக்கப்படும். ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நாக்கு வந்து இருக்கிறதுலே அதிகமான ஒரு ரத்த ஓட்டம் உள்ள ஒரு உறுப்பு. ஸோ நாக்கில் பண்ணக்கூடிய எந்த லைட்டாக நீங்கள் நாக்கு கடிங்க, அப்படியே ரத்தம் அப்படியே கொடன்னு கொட்டும். அவ்வளோ ஒரு ரத்த ஓட்டம் உள்ள ஒரு உறுப்பு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு உறுப்பில் போய் ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறோன்னா எவ்வளோ கவனமாக இருக்கணும். அது வந்து ஒரு டாக்டராக இல்லாத ஒரு சாதாரண ஒரு பர்சன் இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டண்ட் ஒரு சர்ஜரியை எப்படி பண்ண முடியும்? கேட்டதுக்கு அவங்க ப்ரொஃபஷனல் டாட்டோ ஆர்டிஸ்ட்னு சொல்கிறாங்க. ஸோ டாட்டோ ஆர்டிஸ்ட் ப்ரொஃபஷ்னலாக இருக்காங்க. அதையும் தாண்டி இவங்க ஒரு நாக்கை வெட்டுற அளவுக்கு போகிறாங்க அப்படின்னா, இது கிட்டத்தட்ட ஒரு மெடிக்கல் சர்ஜரி மாதிரி தானே மேம்? எப்படி மேம் சர்ஜரி அப்படின்ட்டு வரும்போது ஒரு ப்ரொஃபஷ்னலாக இல்லாதவங்க ப்ரொஃபஷனல் டாட்டோன்ற பேரில் பண்ண முடியும்? கட்டாயமாக பண்ண முடியாது. சட்டப்படி கட்டாயமாக பண்ண முடியாது. ஏன்னா யாருக்கு வந்து என்ன பிரச்சனை வரும் அப்படின்றது தெரியவே தெரியாது. நம்ம எல்லா ப்ரிகாஷன்ஸும் எடுத்து கரெக்டாக மயக்கம் கொடுத்து ஒரு சர்ஜரி பண்ணும்போதே ஸ்டில் தெர் இஸ் அ பாசிபிலிட்டி. என்னென்னா, இந்த மயக்க மருந்தில் அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வரலாம், ஆப்ரேஷன் பண்ணுறப்ப அதில் ஏதாவது ப்ளீடிங் அதிகமாகலாம். நம்ம என்ன ப்ரிகாஷன்ஸ் எடுத்தாலும் ஏதோ 1-2 பேஷண்ட்ஸ் கட்டாயமாக இந்த மாதிரியான ஒரு காம்ப்ளிகேஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதை நம்ம வந்து 100% பர்ஃபெக்ட்னு சொல்ல முடியாது. தீஸ் திங்ஸ் டூ ஹேப்பன். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா, ஆஃப்டர் சர்ஜரி இன்ஃபெக்ஷன், அதுவும் பாசிபிள். நீங்கள் எவ்வளோ நம்ம வந்து ஹையஸ்ட் ஆன்டிபயோட்டிக் போட்டு எல்லாமே கேர் எடுத்தாலும் கூட ஒரு சிலருடைய உடம்புவாக அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும். அப்போ ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கும், நாக்கில் ரொம்ப ரத்த ஓட்டம் இருக்கும், அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ வந்து அந்த இடத்துல ஒரு ஆப்ரேஷன் ஒரு அன்ட்ரெயின்டு பர்சன், ஒரு மெடிக்கலி அன்ட்ரெயின்டு பர்சன் பண்ணுறது வந்து இட்ஸ் டெஃபினெட்லி நாட் அக்செப்டபிள். இப்போ நம்ம ஆயுஷ் டாக்டர்ஸ் இருக்கோம், அவங்களுக்கே கவர்மெண்ட் வந்து சின்ன சின்ன ஒரு குட்டி குட்டி கட்டிங்கெல்லாம் ஜஸ்ட்டு பஸ் இருக்குது, அதை கட் பண்ணுறதுக்கே கவர்மெண்ட் வந்து 6 months அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குது, பிரிட்ஜ் கோர்ஸ்னு. 6 months ட்ரைனிங் கொடுத்து அப்புறமா தான் பெரிஃபெரியெல்லாம் இப்போ அந்த மாதிரி அவங்கள ஒரு 6 months ட்ரெயின் கொடுத்து சின்ன சின்ன இதை வந்து அவங்க பண்ணலான்னு சொல்லி ஒரு உரிமை கொடுக்குறாங்க. அதையே வந்து அலோபதி டாக்டர்ஸால் அக்செப்ட் பண்ண முடியல. ஏன்னா நம்ம 5 years படிக்கிறோம், 6 monthsல எப்படி அவங்களால அதை வந்து புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி இருக்கப்போ ஒரு டாட்டூ ஆர்டிஸ்டால் எப்படி இதை பண்ண முடியும்? வெரி டிஃபிகல்ட்டாக. அவ்வளோ ரத்த ஓட்டம் இருக்கிற ஒரு உறுப்பு ஒரு நிமிஷம் அந்த கரெக்டாக கட் பண்ணலை, இல்லை அதிகமாக கட் பண்ணிட்டாங்கன்னா சிவியராக ப்ளீட் ஆகும். அதோட வாயில் பண்ணக்கூடிய சர்ஜரி எல்லாத்துக்குமே யூஸ்வலாக ஜென்ரல் அனஸ்தீசியா கொடுப்பாங்க. பிளட்டு வந்து டக்குன்னு உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு, ஆஸ்பிரேட் ஆகிறதுக்கு, லங்ஸ்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும்.
ஸோ மெடிக்கலி பார்த்தாலும் இட்ஸ் வெரி அன்சேஃப். அண்ட் அனஸ்தீஷியா பற்றி நானே கேட்கணும்னு நினச்சேன், நீங்கள் சொன்னீங்க. ஸோ நம்ம லோக்கல் அனஸ்தீஷியாவோ ஜென்ரல் அனஸ்தீஷியாவோ கொடுக்குறோம் அப்படின்னாலுமே அதுக்குமே ஒரு ப்ரொஃபஷன் தேவை. கட்டாயமா. கண்டிப்பாக. எந்த ஒரு சின்ன ஒரு ப்ரொசீஜர் பண்ணுறதா இருந்தாலும் அதாவது இப்போ ஒரு லோக்கலாக இப்போ கையில் இருக்குது அந்த மாதிரிலாம் இருக்குன்னா நம்மளே ஒரு சின்ன ஒரு அதாவது மரத்து போகக்கூடிய மருந்து நம்ம கொடுக்கலாம், ஒரு டாக்டராக நான் கொடுக்கலாம். பட் ஒரு மொத்தமாக தூங்க வைக்கக்கூடிய ஒரு மயக்கம், ஐவி செடேஷன் சொல்கிறது, இல்லைன்னா ஒரு முழு மயக்கம் ஜெனரல் அனஸ்தீஷியாலாம் டெஃபினட்டாக அந்த மயக்க டாக்டரை தான் கொடுக்கணும். மற்றவங்கெல்லாம் கொடுக்கவே கூடாது. இது டாக்டர்ஸே கொடுக்கக்கூடாது. அப்படி இருக்கும்போது எப்படி மற்றவங்க கொடுக்க முடியும்? இது வந்து எப்படின்னா ஒரு பொறுப்பற்ற தன்மை, இல்லைன்னா நம்ம என்ன செய்கிறோன்றதுனுடைய அதனுடைய விளைவுகளை அறியாத ஒரு அறியாமை, அப்படிதான் சொல்ல முடியும். ஸோ இப்போ அனஸ்தீஷியா கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா மேம்? அந்த சர்ஜரி பண்ணுறதுக்கு கொடுக்காம பண்ண முடியாது, ஆப்ஷனே இல்லையோ? ஏன்னா இப்போ அனஸ்தீஷியா அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா ப்ரொஃபஷனல்ஸ்ட மட்டும்தான் அனஸ்தீஷியா இருக்கும். இவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னும் போது இல்லீகல் மார்க்கெட்ல இருந்து எடுத்துட்டு வந்திருப்பாங்களா? இது ஒரு வைடான டாபிக். ஆமா, கட்டாயமா. இப்போ ஐவி செடேஷன் மெடிசன்ஸை ஒரு போதைப் பொருளாக கூட ஒரு சில மெடிசன்ஸ் யூஸ் ஆகுது. எப்படி கிடைக்குது அப்போ சொல்லுங்க? அந்த மாதிரி தான் இட் இஸ் பாசிபிள் அவங்க அக்வயர் பண்ணுறதுக்கு. ப்ளஸ் டேட்டூ போடும்போதே பார்த்தீங்கன்னா உண்மையை சொல்லப்போனால் எனக்கே பயமாக இருக்குது ஒரு டேட்டூன்னு நினச்சாலே. ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு. அந்த அளவுக்கு பெயினை தாங்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ மேபி இவர் சொல்லலாம், மேபி உங்களுக்கு வலிக்கும், ஆனால் நான் வந்து குயிக்காக ஆப்ரேஷன் பண்ணுவேன், லைட்டாக மயக்கம் வந்து அப்படி தான் சொல்லியிருக்கலாம். தெரியல எனக்கு அவர் எப்படி என்ன மாதிரி பேஷண்ட்ஸை அந்த பர்சன்ஸை வந்து கன்வின்ஸ் பண்ணி அப்படி ஆப்ரேஷன் பண்ணாருன்னு ரியலாக எனக்கு தெரியல. பட் ப்ராப்பரான அனஸ்தீஷியா கொடுக்கலன்னா சிவியர் பெயின். ஓகே. பட் இந்த பர்டிகுலர் பர்சனே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட தோற்றமே அந்த நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி ஏலியன் பாய் அப்படி தான் எல்லாரும் அவரை சொல்கிறாங்க. அந்த மாதிரி தான் அவருடைய தோற்றமே இருக்குது. நிறைய இடத்துல ஃபுல்லாக டேட்டூ, அவருடைய ஐஸ் எல்லாமே கூட டேட்டூஸ், இந்த மாதிரி அந்த கலரிங் இருக்குது இந்த ஒயிட் கலரில். ஸோ எப்படி மேம் அது பாசிபிள்? ஏன்னா இந்த கடையிலேயே வெறும் டேட்டூஸ் மட்டும் கிடையாது, அவங்க நாக்கை கட் பண்ணி அது சர்ஜரி அந்த மாதிரி பண்ணுறாங்க, அண்ட் ஐ கலரிங் பண்ணுறாங்க, அது இல்லாமல் ஜெனிட்டல்ஸில் ப்ரைவேட் பார்ட்ஸ்லாம் கூட டேட்டூ போடுறாங்கன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு சேஃப் நினைக்கிறீங்க? இதெல்லாம் வந்து நாட் டு பி என்கரேஜ்டு. பட் இப்போ வந்து நம்ம நிறைய அந்த சோஷியல் மீடியாவுக்கு அப்புறம் பாப் சிங்கர்ஸு, டான்சர்ஸு, ஸோ அவங்க எல்லாருமே வந்து அவங்க தான் ஆக்சுவலாக ட்ரெண்ட்ஸை வந்து கொண்டு வராங்க. நம்ம இப்போ சீரியல்ஸ் முன்னாடி நம்ம தமிழ் சீரியல் தான் பார்ப்போம். ஒரு டிடி இருந்த காலத்தில் டிடியில் என்ன சீரியல் வருதோ அதான் பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு டிவியாக தனியார் டிவி வந்தப்போ பார்த்தோம். இப்போ எல்லா ஃபாரின் சீரியல்ஸையும் நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஸோ அப்போ அந்த மாதிரி அந்த மிக்சர் ஆஃப் கல்ச்சர் வர்றப்ப இந்த மாதிரியான கல்ச்சர்ஸ் நம்ம இந்தியாவோடது கிடையாது. பச்சை குத்துறது இருந்தது பழைய காலத்துலேருந்தே இருக்குது நமக்கு. அதுவும் அந்த போர் வீரர்களுக்கெல்லாம் யாருன்னு தெரியறதுக்காக பச்சை குத்துவாங்க, எந்த நாட்டு போர் வீரன்னு தெரியறதுக்கு. ஸோ அதை வச்சு அந்த டெட் பாடிஸ் அந்த வாரில் வந்து கண்டுபிடிப்பாங்க. இதெல்லாம் நம்மளுடைய இலக்கியங்கள்ல இருக்குது, தமிழ் இலக்கியங்கள்ல. ஸோ பச்சை குத்துறது நம்மளுடைய இதில் இருக்குது. பட் அதுக்கு மேற்பட்ட இதெல்லாம் நம்மளோட இதில் கிடையாது. பட் இதெல்லாம் வந்து ஃப்ரம் அதர் கண்ட்ரீஸ் வருது. ஒரு சில கண்ட்ரீஸில் உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப பரவலாக இருக்கும். அந்த ஸ்பானிஷ் ஸ்பீக்கிங் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இது மாதிரி பண்ணிக்குவாங்க. அது அவங்களுக்கு ரொம்ப ஒரு சாதாரணமான விஷயங்கள். அந்த கல்ச்சரை வந்து எக்ஸ்போஸ் ஆகிறவங்களுக்கு இது வந்து மேபி அது ஒரு சாதாரணமான ஒரு விஷயமா அவங்களுக்கு தெரியலாம். அதனால் அவங்க பண்ணலான்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ அதுதான் கேட்டேன். நீங்கள் ப்ளஸ் எப்படியாவது ஒரு பிரபலமாகணுன்ற ஒரு எண்ணம் ஒருத்தருக்கு வந்துருச்சுன்னா அதுக்காக என்ன வேணாலும் செய்யலான்ற ஒரு ட்ரெண்டும் இருக்குது இப்போ சோஷியல் மீடியா வந்த பிறகு. ஸோ அதுவும் ஒரு காரணம். அந்த புகழ்னு வர்றப்ப என்ன நம்ம பண்ணுறோன்னே அவங்களுக்கே தெரிய மாட்டேது. ஸோ அது யங்ஸ்டர்ஸ் வந்து டோட்டலி தே கெட் டிஸ்ட்ராக்டட் அண்ட் ட்ராக்டு. ஸோ அதுதான் ப்ரைவேட் பார்ட்ஸில் டேட்டூஸ் போடுறது அப்படிங்கிறது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை உங்ககிட்ட வர பேஷண்ட்ஸ் யாராச்சும் அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்காங்களா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில்? ரொம்ப ப்ரைவேட் பார்ட்ஸ்ன்னு சொல்ல முடியாது. பட் இன்னர் தைஸ் அப்படி நார்மல் பீப்புளே போட்டு பார்த்துருக்கேன் நான். ஸோ பட் ஆக்சுவலி இட் இஸ் நாட் அட்வைஸ்டு. ஏன்னா ப்ரைவேட் பார்ட்ஸில் உள்ள ஸ்கின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸோட ஸ்கின்னை விட டெலிகேட் ஸ்கின். இட்ஸ் அ வெரி டெலிகேட் ஸ்கின், ஹைலி சப்ளைட் வித் பிளட், ரிச் பிளட் சப்ளை. ரத்த ஓட்டம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அதிகமாக இருக்கும். நீங்கள் அந்த ஒரு சின்ன ஒரு அரிப்பு அந்த இடத்துல வருது, லைட்டாக அப்படி ஸ்க்ராட்ச் பண்ணால் போதும், அடுத்த நிமிஷம் அப்படியே வீங்கிடும். அந்த அளவுக்கு ரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கும். ப்ளஸ் மற்ற இடத்துல இல்லாதது அங்கே என்ன, இட் இஸ் ஹார்மோன் ட்ரிவன்.
அந்த இடத்துல உள்ள ரத்த ஓட்டம், அங்கே ஹேரு, அந்த ஸ்கின்னோடைய டெக்ஸ்சர் எல்லாமே வந்து இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த செக்ஸ் ஹார்மோன்ஸ். ஹார்மோன்ஸோட கண்ட்ரோலில் இருக்கும். அதனால தான் அது டோட்டலி டிஃப்ரெண்ட் அண்ட் இட்ஸ் வெரி டெலிகேட். ஸோ அந்த இடத்துல வந்து போய் பச்சை குத்துறதெல்லாம் வி டோன்ட் அட்வைஸ். டெஃபினட்டாக தெர் இஸ் அ சான்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன். அதோட பார்த்தீங்கன்னா இந்த நிக்கல்ன்ற ஒரு கெமிக்கல் வந்து நிறைய டைல யூஸ் பண்ணுவாங்க. இந்த டாட்டூயிங் டைல அது சில பேருக்கு சிவியர் அலர்ஜி ஏற்படுத்திடும். சடனாக ஒரு ரியாக்ஷன் சிவியர் அலர்ஜி வந்துச்சுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறது கூட நமக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால தான் பர்டிகுலர்லி ப்ரெக்னென்ட் லேடிஸை நாங்கள் டாட்டூ போடவே கூடாதுன்னு சொல்லிடுவோம். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஷியோராக போடாதீங்கன்னு சொல்லிடுவோம். ஸோ அவுட் சைட் ப்ரெக்னென்சி கூட கையில் போட்டுக்கிறது எல்லாம் இட்ஸ் அக்செப்டபிள். பட் ஸ்டில் எங்கே போட்டாலுமே நமக்கு அலர்ஜி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கணும். அந்த கெமிக்கல்ஸ் பர்டிகுலர்லி நிக்கல்னால. அண்டு ப்ரைவேட் பார்ட்ஸில் போடுறதுலாம் ரியலி நாட் அட் ஆல் அட்வைசபிள். ஓகே. அண்ட் மதர்ஸ் அப்புறம் ப்ரெக்னென்ட் லேடிஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் செஸ்ட்டில் போட்டிருப்பாங்கல்ல மேம் டாட்டூஸ். அவங்க எல்லாருமே ஃபீட் பண்ணும்போது அதுவுமே அட்வைசபிள் கிடையாதா? செஸ்ட்டில் போடுறதுக்கும் ஃபீடிங்க்கும் ஒன்றும் தெர் இஸ் நோ ரிலேஷன்ஷிப்பு. அதுதான் அவங்க ஒரு சிலர் வந்து தன்னுடைய அன்பை காமிக்கிறதுக்காக அப்படி போட்டுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன்னா ஐ ஃபீல் லைக் தட். பட் எப்பயுமே நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் லைஃப்பில். ஏன்னா இது ஜென்ரலாக நான் சொல்கிறது, நாட் அஸ் அ டாக்டர். நிறைய விஷயங்கள் மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் போயிட்டு பேரையோ இதையோ இது மாதிரி பச்சை குத்திக்கிறது, பர்டிகுலர்லி ரொம்ப இன்டிமேட் பார்ட்ஸ் ஆஃப் த பாடியில் போய் குத்திக்கிறது டெஃபினெட்லி இட் இஸ் நாட் குட். ஏன்னா ஃப்யூச்சர் நாளைக்கு நமக்கு எத்தனையோ மாற்றங்களை கொண்டு வரலாம், தெரியாது. எவ்ரிடே ஹவு மெனி பீப்புள் வி ஆர் சீயிங். நேச்சுரல் கலாமிட்டிஸ்லேயே எத்தனை மாற்றங்கள். சுனாமி வந்தப்போ எவ்வளோ கப்பல் தெரியுமா திரும்ப ஃபேமிலி பிளானிங் சர்ஜரி எனக்கு திரும்ப ரிவர்ஸ் பண்ணி விடுங்கன்னு சொல்லி வந்தவங்க. ஏன்னா 2 குழந்தைங்களையும் சுனாமி தூக்கிட்டு போயிடுச்சு. அப்படி வந்தவங்க எத்தனை பேர், அந்த சுனாமியில் ஹஸ்பண்டை இழந்தவங்க எத்தனை பேர், எவ்வளோ ஃபேமிலிஸ் பிரிஞ்சு போச்சு. ஸோ அது மாதிரி நிறைய பேருக்கு தே காட் ரீமேரிட், தே வாண்டட் டு ரிவர்ஸ் அந்த ஃபேமிலி பிளானிங் சர்ஜரி திரும்ப நாங்கள் ரிவர்ஸ் பண்ணி அவங்களுக்கு பேபி வேணுன்றதுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் திஸ் ஆர் ஆல் நாட் அண்டர் அவர் கண்ட்ரோல், இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ அதனால தான் இன்டிமேட் பார்ட்ஸில் பேரை பச்சை குத்துறது அதெல்லாம் வந்து நாட் அட்வைசபிள். ஓகே. அண்ட் இன்னொன்று ஆஃப்டர் கேர், இந்த டாட்டோ போடுறாங்க இல்லை இந்த நாக்கை எப்படி வெட்டிக்கிறாங்க, இந்த கேஸில் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஏதாவது ஒரு குட்டி மைனர் சர்ஜரி பண்ணாலே ஆஃப்டர் கேர் ஒன்று இருக்கும். இல்லை சின்னதாக நம்ம கத்தியில் வெட்டிக்கிட்டோம் அப்படின்னாலுமே நம்ம அந்த விரலை ஒரு 2-3 நாளைக்கு யூஸ் பண்ண மாட்டோம், பேண்டேஜ் போட்டிருப்போம். ஸோ அந்த ஆஃப்டர் கேர் அப்படிங்கிறது இந்த கேஸில், இந்த நாக்கை வெட்டுற கேஸில் எவ்வளோ நாளைக்குன்னு இருக்கும்? அது நம்ம மினிமம் 1 வீக். ஃபேஸில் இருக்கிற எந்த இதாக இருந்தாலும் 5 days ஆகும் ஹீல் ஆகிறதுக்கு. டங்கெல்லாம் வந்து மூவிங் பார்ட்ஸில் பண்ணுற எந்த சர்ஜரி ஆனாலும் இட் வில் டேக் அ லாங்கர் டைம். ஏன்னா இப்போ ஒரு இடம் வந்து நகராமல் இருக்குது, இப்போ இந்த இடத்துல நம்ம ஒன்று பண்ணிக்கிறோம் அப்படின்னா, இப்போ கையிலேயே பார்த்தீங்கன்னா இங்கே பண்ணுற சர்ஜரி குயிக்காக ஹீல் ஆகிடும். அதே நீங்கள் ஒரு மூட்டில் இந்த இடத்துல விரல்னா அது மூவ் பண்ணிகிட்டே இருப்போம் இல்லையா, அந்த இடத்துல படுற ஒரு காயமோ இல்லை ஒரு தையலோ அவ்வளோ சீக்கிரம் வந்து அது வந்து காயம் ஆறாது. நம்ம மூவ் பண்ண அது வந்து விலகிக்கிட்டே இருக்கும் சேர்ற டிஷ்யூஸ். ஸோ இப்போ நாக்குன்றது என்னதான் நம்ம அது பண்ணாலும் நாக்கை மூவ் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டு இருக்க முடியாது. அட்லீஸ்ட் ஒரு ஸ்ட்ரா போட்டு ஒரு ஜூஸியாவது நம்ம குடிச்சிடணும் வாழறதுக்கு. சம்திங் ஏதோ ஒரு பேசுறதுக்காக நம்ம ட்ரை பண்ண தான் செய்வோம். ஸோ டெஃபினட்டாக இட் வில் டேக் ஒரு 10 days ஆகும். அது கம்ப்ளீட்டாக ஹீல் ஆன பிறகு தான் திரும்ப அவங்க அடுத்த ப்ரொசீஜரை பண்ண முடியும். ஓகே. பட் அது ஒருவேளை நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகுது அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம உடம்புக்குள்ள பாதிப்புகளாக ஏற்படுத்தும்? எந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் ஆனாலும் ஃபீவர், அந்த இடத்துல ஸ்வெல்லிங், அப்புறம் பஸ் ஃபார்மேஷன். ஏன்னா கட் பண்ணுறதுனால தெர் இஸ் அ பாசிபிலிட்டி ஆஃப் பஸ். ஸோ இன்ஃபெக்ஷன் தான் மெயின். அதுவும் ஓரல் கேவிட்டியில் இருக்கிறதுனால அது திரும்ப ஸ்டமக்குள்ளே மற்ற இடத்துக்குள்ளே செஸ்ட்டுக்குள்ளெல்லாம் போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாகிடும். ப்ளஸ் வாயில் இருக்கிற கேவிட்டி தான் வந்து டைரெக்டாக மூக்கோட கனெக்டடு. ப்ரெஷ் கூட பண்ண முடியாதுல்ல? ஆமாம், மூக்கோட கனெக்ட் ஆகும், காதோட கனெக்ட், எல்லாமே. நம்ம ஓரல் கேவிட்டின்னு சொல்கிறது வந்து உள்ளுக்குள்ளே எல்லாத்தோடையும் நமக்கு கனெக்ஷன் இருக்கும். நீங்கள் கண்ணில் ஒரு மருந்து ஊற்றுங்க, உங்களுக்கு தொண்டையில் தெரியும் அந்த மருந்து வர்றது, நமக்கு ஃபீல் ஆகும். ஏன்னா டைரெக்டாக கண்ணுக்கும் மூக்கு வாய் எல்லாமே ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஸோ அப்போ அதனால் இங்கே வாயில் ஒரு சிவியர் இன்ஃபெக்ஷன் வருதுன்னா டெஃபினட்டாக அது ஃபேஸில் எல்லா இடத்துக்குமே ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்பாயிடும். ஸோ உயிருக்கு ஏதாவது ஆபத்தாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா மேம் இதனால? உயிருக்கு ஆபத்து அசச் மேபி ஒரு ப்ளீடிங் ஏதாவது ஆனால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியலை அப்படின்னா தெர் இஸ் அ பாசிபிலிட்டி. அதே மாதிரி டங்கில் வந்து வர்றப்ப சம்டைம்ஸ் அனஸ்தீஷியா ப்ராப்ளம் வரலாம், இல்லைன்னா ஆஸ்பிரேட் ஆகலாம். பிளட்டோ ஏதோ உள்ளே போயிட்டு அப்படியே முழுங்கிட்டாங்க
அனஸ்தீஷியாவில் இருக்கும்போது தொண்டையில் போயிடுச்சு, லங்ஸ்குள்ளே போயிடுச்சுன்னா பாசிபிலிட்டி ஆஃப் டெத் டெஃபினட்டாக இருக்கும். ஓகே ஓகே ஓகே. ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம இதை பற்றி பேசியிருக்கோம். அண்ட் இது ரொம்ப ரிஸ்க், இதை யாரும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதான் நம்மளும் அட்வைஸ் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம். தேங்க்யூ. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.